அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, முகலூர் நண்பர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம். நான் மாத்தி யோசி பக்கத்துல இருந்தும் மாத்தி யோசி பர் ஆண்ட்ராய்டு பக்கத்துல முகமது ரில்வான் பின் ஜஹபர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். அந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெண்டு விஷயங்களுக்கு பயன்படுது. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா அந்த அப்ளிகேஷன் 200 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த 200 நிமிஷம் நீங்க பேசிக்கலாம். ஆனா பட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்றது முன்னாடி வரைக்கும் 200 நிமிஷம் தான் போட்டிருப்பாங்க. பட் அதை நீங்க கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் 400 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பட் நீங்க நார்மலாவே இந்த போன்ல யூஸ் பண்ணலாம். இது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா ஏனைய நாடுகளுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் பேசினால கிளியரா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இதுல இன்னொரு பயன்பாடு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ண உடனே இப்ப நீங்க வாட்ஸ்அப் நார்மலா யூஸ் பண்ணீங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா உங்களுக்கு சிம் கார்டு வேணும், சிம் வேணும், அதுக்கப்புறம் அது நம்பர் நீங்க கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை நீங்க சிம் கார்டு யூஸ் பண்ணணும். பட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த லண்டன் நம்பர் யூகே கொடுத்துருப்பாங்க. +1 இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்பர் வச்சு நீங்க இமோ யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வைபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பயன்பாடு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரே அப்ளிகேஷன் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே அதுல ஒரு சின்ன செட்டிங் இருக்கு, கொஞ்சம் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணணும். பட் அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்க அதே மாதிரி பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ தெரிஞ்சவங்க என்ன சரிங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நான் அப்ளிகேஷன் அதிகமா பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நல்ல அப்ளிகேஷன் இருந்தா மட்டும் தான் நான் அப்பப்போ பண்றேன். ஏன்னா ஷேர் ரொம்ப போக மாட்டேங்குது, ரொம்ப கம்மியா போகுது. அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா கடமை செய் பலனை எதிர்பார நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா கடமை செய் பலனை எதிர்பார்க்க விடான்னு சொல்லலாம். பட் இது எனக்கு கடமை கிடையாது, இது எனக்கு கடமையே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன், அவ்வளவுதான். நம்ம உதவி செஞ்சுட்டு நம்ம என்ன பலன் எதிர்பார்க்கறோம்னா ஒரே ஒரு ஷேர் மட்டும் தான். ஸோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா என் பேஜோட போயிடும், நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோட போயிடும், ஷேர் பண்ணா மட்டும் தான் இந்த அடுத்தவங்களுக்கு போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நான் தினைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பா நீங்க முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க என்ன சரிங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க காசு பணம் கொடுத்து உதவி செய்யலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன ஒரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா உங்க Facebook இருக்க அனைத்து நண்பர்களுமே நீங்க தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, நீங்க பார்த்தவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ தெரியாத அனைத்து நண்பர்களும் நம்ம Facebook இருப்பாங்க. ஸோ நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஆளுக்கு சொல்ல அவசியமே இல்லை. அது நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு அது சொன்ன மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் பத்தி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் நான் பார்க்கறது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இது சின்ன செட்டிங் எல்லாம் இருக்கு. நான் அதை உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அது 1 by 1 சொல்றேன், நல்லா பாத்துங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க 1க்கு 2 தடவை ப்ளே பண்ணி பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் மூலமா நீங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் லிங்க் கொடுத்துருப்பேன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னோட Facebook லிங்க் கொடுத்துருப்பேன், மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் லிங்க் போட்டு லாஸ்ட்ல கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட் டச் பண்ணீங்கன்னா போதும். அடுத்து யூசி ப்ரௌசர் கேட்கும், யூசி ப்ரௌசர் மூலமா டவுன்லோட் பண்ணீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ற பேஜுக்கு போயிடும், அப்புறம் அந்த டவுன்லோட் அங்க இருக்கும், அங்க டச் பண்ணி அப்புறம் யூசி ப்ரௌசர் இருக்கும், அது மூலமா அப்படி டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ இப்ப அந்த அப்ளிகேஷன் பார்க்கிறது முன்னாடி நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட் கேட்கும், சைன் அப்னு கேட்கும். இப்போ நீங்க கிரியேட் தான் பண்ண போறீங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமா இந்த மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. நீங்க எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பாத்தீங்கன்னா முகமது நான் கொடுத்தேன், லாஸ்ட் நேம் ரில்வான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி கீழே முகமது ரில்வான் சேர்த்து கொடுத்தேன். அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்வேர்டு மறக்காத அளவுக்கு அந்த பாஸ்வேர்டு போட்டுங்க. அது மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட இந்த மாதிரி லொகேஷன் ஓப்பன் ஆகும். லொகேஷன் ஓப்பன் ஆனே ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங் இருக்கும், ஸ்கிப் கொடுத்துறாதீங்க. செட்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த செட்டிங் கொடுங்க. செட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஜிபிஎஸ் ஓபன் பண்றதுக்கு செட்டிங்ல போய் நிக்கும். நீங்க ஜஸ்ட் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வாங்க. பேக் அந்த லொகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை டச் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சவுதின்னு தான் போட்டேன். நான் கரண்ட்ல இருக்கிற அந்த லொகேஷன் எனக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இது நான் ஓகே கொடுத்தேன். ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த கட்டம் இந்த மாதிரி வந்துச்சு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாருங்க மேல இந்தியான்னு இருக்கு. அந்த இந்தியான்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்தியா நம்பர் இருந்தா இந்தியா கொடுத்துருங்க. இப்ப நான் சவுதியில இருக்கிறதுனால அதை டச் பண்ணிட்டு நான் போய் சவுதி நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் அந்த கோட் நம்பரை போட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை கொடுத்தேன். அந்த நம்பரை கொடுத்துட்டு கீழே பாருங்க சைன் அப்னு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைன் அப் கொடுத்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு மேல உங்களுக்கு வெரிஃபிகேட் கோடு வரும். அந்த பாருங்க இந்த மாதிரி உங்க நம்பருக்கு நான் கொடுத்துறேன் பாருங்க, சவுதி அரேபியான்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேட்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் நீங்க என்ன செய்றீங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மேல பாத்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா நான் எனக்கு எஸ்எம்எஸ் பாருங்க, என்னோட பின் நம்பர் பாத்தீங்கன்னா 3578. ஸோ நீங்க ஓகே கொடுத்து அடுத்த செகண்டே உங்களுக்கு கோட் நம்பர் உங்க மொபைல் நம்பருக்கு வந்துடும். அந்த கோடை என்ன சரிங்க ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த வந்திருக்கு பாருங்க, இந்த என்எக்ஸ் எஸ்எம்எஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க கோட் நம்பர் வந்துடும். அது நீங்க ஜஸ்ட் வெரிஃபைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வேணா உங்களுக்கு போட்டோ நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு அடுத்த கட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்கும். நீங்க உங்க என்ன யூஸ் பண்ணிட்டு அந்த ஜிமெயில் ஐடி இல்ல இமெயில் ஐடி எந்த அது கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க கம்ப்ளீட்
கம்ப்ளீட் கொடுத்துருங்க, ஸ்கிப் கொடுக்காதீங்க. அந்த ஐடி கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் கொடுத்த உடனே உங்க இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை போயிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த பாருங்க, அந்த கிளிக் ஹேர் டு அபைல் அந்த வேலட் யுவர் இமெயில் அட்ரஸ் கேட்க பார்த்தீங்கன்னா, அதை நீங்க கொடுத்தீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரௌசர் கேட்கும். நான் ஜஸ்ட் யூசி ப்ரௌசர் கொடுத்தேன். யூசி ப்ரௌசர் கொடுத்த உடனே உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாருங்க, இவர் இமெயில் அட்ரஸ் ஹஸ் பின் கன்ஃபார்ம்டு வந்துருச்சு. அதாவது நம்ம இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம யாரும் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுனால உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணும். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல பாருங்க, லாஸ்ட்ல 3 பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாருங்க ரீகனெக்ட் இருக்கும், கான்டாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டு இருக்கு, மெசேஜ் இருக்கு, இன்வைட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாருங்க கீழே பாருங்க, இந்த பாருங்க 400 மினிட் அப்படின்னு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது 200 தான் கொடுத்துருப்பாங்க. இது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 400 மினிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல கிரியேட் அதெல்லாம் வந்து தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த போட்டுருக்கு பாருங்க +1 518 5554685 பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ஐஎம் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இந்த நம்பர் தான். ஸோ எல்லாருக்கும் ஒரே நம்பர் இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் வரும். இந்த மாதிரி நீங்கள் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓ என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெர்ட் ஃப்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெர்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்வெர்ட் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து 100 நிமிஷம் இந்த போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, யுவர் ஃப்ரெண்ட் கெட் ஃபார் அப் 500 மினிட் அப்படின்னு சொல்லி போதுங்க. உங்க ஃப்ரெண்ட் இன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 நிமிஷம் கொடுப்பாங்க, 100 நிமிஷம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 400 நிமிஷம் பேசிக்கங்க, ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதுல மத்தபடி பெருசா பார்க்க செட்டிங்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க கான்டாக்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் இருக்க கான்டாக்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்க அதை ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் இருக்க ஆள் கான்டாக்ட் வந்துடும். நீங்க அதை வச்சு நீங்க வந்து அழகா நீங்க இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, மத்தபடி வேறுமே இல்ல. கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். பாக்குற அனைத்து நண்பர்களும் ஒரே ஒரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர்றோம். நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாத்தி யோசிப்போம் ஆண்ட்ராய்டு பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேவ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.